பாலா சார் சொன்னாரு, இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி மெனக்கட்டுற நடிகன் தான் எனக்கு வேணும், ஷாம் உன்னை வச்சு ஒரு படம் பண்ணுவேண்டா அப்படின்னு. ஐ மீன் பண்றோமோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த அப்ரிசியேஷன் மனசார சொல்றதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. சொன்னேன் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தான் போனேன். பட் அவர் இன்னொரு வேர்ல்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. ஹார்பர் அதை டாமினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ற ஒரு கேங்ஸ்டரா தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டே எல்லாம் கொஞ்சம் அப்படி திருன்னு முடியும். என்ன டைலாக் நம்மளே பேசணுமா, என்ன பேசுறது, எப்படி பேசுறது, ஏன்னா கியூஸ் கொடுக்கணும், மற்ற நடிகர்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னு. இல்ல சார் பண்ணுங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல கோட் ரிலீஸ் ஆயிருக்குதான். வெங்கட் பிரபுவோடைய ரிலீஸ் ஆகாத படங்களோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா அது பார்ட்டி தான். ஆமா, அது அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபன் லவ்விங் பிலிம் பா, நல்லா வந்திருக்கு அந்த படம். என்ன ஒரு பிரச்சனைனா அந்த ஒரு ஐலண்ட் பிஜில ஷூட் பண்ணதுனால எல்லா இன்டர்வியூஸும் பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூ பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சுன்னா இந்த 2 குதிரை. அது வந்து ஒரு கலோக்கியெல்லாம் பேசும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும் போது சின்னதா கலோக்கியெல்லாம் பேசுவோம், வார்த்தைங்களும் அப்படி வரும். அந்த வகையில ஒரு விஷயத்த சொன்னதான் கொஞ்சம் அப்படியே ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரிலாம் தளபதி என்கிட்ட சொல்லல. அது கருப்பழனியப்பன் சார் சொல்லும் போது, சார் இப்ப நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து கீழே இறங்கி உங்க காருக்கு போகும்போது இன்னும் கருப்பழனியப்பன் என்ன பண்ணுவீங்க, மாதிரியா இருக்கிற மச்சான் நீ அப்படியே சொல்லிட்டு போவேன், அவனை புடியும் ஆஸ்கார் ரேஸ்கா. நமஸ்கார், நான் உங்க பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூல நம்ம கூட ஷாம் சார் இருக்கு. சார் வணக்கம். வணக்கம். அது என்ன ஆஸ்கார் காஸ்கர் எப்பயுமே இந்த வணக்கம் சொல்றது நான் ரெகுலரா இருக்கு. சொல்லி பார்ப்போம். நான் ஆஸ்கார் ரேஸ்கார் நமஸ்கார். நைஸ். தேங்க்யூண்ணா. உங்களை மீட் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ஏன்னா உங்களுடைய படங்களுடைய சாங்ஸா இருக்கும், அதை தாண்டி இப்போ ஒரு சில ஆர்டிஸ்ட் இருப்பாங்கண்ணா, உங்களை நீங்க இருக்கீங்கன்னால ப்ரைஸ் பண்ணலாம்னா ஜென்யூனா சொல்றேன். இப்போ கமல் சார், விக்ரம் சார்லாம் ஒரு படத்துக்காக அவங்க வெயிட்டை ஏறுவாங்க இறங்குவாங்க, ஒரு எக்ஸ்ட்ரீம் போவாங்க. நம்ம இந்த சினிமாவுக்காக என்ன வேணா பண்ணலாம், நம்ம உயிரே போனாலும் பரவாயில்ல, நம்ம ரிஸ்க் எடுக்கலாம். அப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் ஒரு சில பேர் இருக்காங்கன்னா அதுல நீங்களும் இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை நான் நேர்ல மீட் பண்றேன்றது, ஏன்னா நம்ம இத்தனை நாளா நம்ம இன்டர்வியூ பண்றோம், அது நம்ம இன்டர்வியூவா ஒன்று நடக்குதுன்னும் போதே எனக்கு பயங்கர ஹாப்பினா. தேங்க்யூ பிரதர். ஏன்னா எனக்கு அந்த 6 மெழுகுவர்த்திகள் இப்போ வரைக்கும் அந்த அந்த சீக்வன்ஸ் அப்படியே ஒரு கண்ணிலேயே நிற்குதுண்ணா. நீங்க அது எந்த அளவுக்கு ஒன்று ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் இருந்திருக்கும், அதை தாண்டி அந்த ட்ராமாக்குள்ளேருந்து நீங்கள் எப்படின்னா வெளியில் வந்தீங்க ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும். ஏன்னா அது அது ஒரு நார்மலான ஒரு ப்ராசஸ் இல்லை, எனக்கு அதை பற்றி தெரிஞ்சு நான் ஆசைப்பட்டேன். இல்லை, அது ஒரு இன்டென்ஸ் ஃபிலிம் தான், நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க. அப்புறம் அந்த டேரக்டர் வந்து பிசெட் என்ன பண்ணுவார், ஃபுல்லாக உங்களை பிடிச்சி உள்ளே கொண்டு வந்துடுவார். அதுக்குள்ளேயே ட்ராவல் பண்ண வச்சு 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 கடைசி இந்த படம் முடிச்சு தான் நீ அடுத்த படம் பண்ணுங்கிற லெவலில் கொண்டு வந்துடுவார். ஸோ அந்த 1.5 years இருக்குல்ல, நீங்கள் கேட்ட மாதிரி வெயிட் குறைக்கிறது, தாடி வைக்கிறது, முடி வைக்கிறது, அப்புறம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் கிளைமேக்ஸ்ன்னு போகும்போது ஜென்யூனாகவே அவரும் கேட்டார் இந்த மாதிரி, ஷாம் நல்லா மெலிஞ்சிட்ட, தாடி முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி வீக்காக இருக்க, இதை மீறி எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நான் சரியா தூங்கலன்னு வையேன், நான் கண்ணெல்லாம் வீங்கிரும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸ் காமிச்சேன், நான் எடுத்து வச்சிருந்தேன். ஏய் சும்மா பொய் சொல்லாத, ஏகோ இது உண்மையா நடக்கும், யார் 2 வாட்டி அப்போல அட்மிட் ஆயிருக்கு, இதை பண்ணலாம், பட் என்னன்னா கரெக்டா நீ ஷூட் பண்ணிடு, ஏன்னா அது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா பயங்கரமா வலிக்கும். 2வது ஒரு 3-4 days வந்து நல்லா நான் ரெஸ்ட் பண்ணாதான் அது போகும். ஸோ நம்ம கிளைமேக்ஸை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எடுக்கிறேன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8ஆம் தேதியிலேருந்து கொஞ்சம் தூக்கத்தை கம்மி பண்ணிட்டேன். தூங்காமல் இருக்க முடியாது, ஒரு 6 மணி நேரம் தூங்குறத ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணலாம். ஒரு 3ஆவது நாள் 4ஆவது நாள் வந்து என் டிஷ்யூஸ் வந்து வீங்கிடும். அது வந்தாச்சுன்னா பெரிய பலூன் மாதிரி கண்ணு இதாயிடும். அது போறதுக்கு நீ கம்ப்ளீட்டா ரெஸ்ட் கொடுத்து அதுக்கு அந்த இதெல்லாம் கொடுத்தா இறங்கிடும். அந்த மாதிரி பண்ணோம். பண்ணதுக்கப்புறம் படம் பார்க்கும்போது கொஞ்சம் போர்ஷன் வந்தா கூட அப்ரிசியேஷன் நிறைய இருந்தது. இன்ஃபேக்ட் பாலா சார் சொன்னார், இந்த போஸ்டர்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி மெனக்கட்டுற நடிகன் தான் எனக்கு வேணும், ஷாம் உன்னை வச்சு ஒரு படம் பண்ணுவேண்டா அப்படின்னு. ஐ மீன் பண்றோமோ இல்லையோ அட்லீஸ்ட் அந்த அப்ரிசியேஷன் மனசார சொல்றதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி சொல்லியிருக்காரு. அது அந்த வகையில அந்த இயருக்கு 4 சிறந்த நடிகர்கள்ல நான் ஒருத்தனா இருந்தேன். அந்த மாதிரி அந்த எஃபர்ட்டுக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சது. அதை மீறி இது எல்லாத்தையும் மீறி வந்து எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ஃபீலிங் என்னன்னா,
மால்ஸ் இந்த அப்ராட்லயா இருக்கட்டும், இங்கேயும் இருக்கட்டும், எங்க போனாலும் என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்க கிட்ஸோட வருவாங்க. வந்துட்டு ஷாம் சார் அந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் கையே விடுறது இல்ல சார், எங்க போனாலும் புடிச்சுக்கிட்டு குழந்தை சுத்துறேன். ஏன்னா போல செகண்ட்ல மிஸ் ஆனா என்னங்கிறது தான் 6 படம். கண்டிப்பா. எவ்வளவு தவிப்பாங்க அந்த குழந்தைங்கலாம் தெரிஞ்சுக்கிட்டு. இப்ப நாங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கோம். தேங்க்யூ, இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூலாம் சொல்லும்போது ரொம்ப திருப்தியா இருந்தது. இதுதான் 6ஓட எக்ஸ்பீரியன்ஸ். அந்த கோலிஸோட எனக்கு என்னன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 பார்ட் வந்துருச்சு. அது 2மே பயங்கர ஹிட். அதுலயும் அந்த 2 பார்ட் இதுக்கு முன்னாடி வந்ததுல எப்படி அந்த பசங்க ரெஜிஸ்டர் ஆகுறாங்களோ அதே மாதிரி அந்த படத்துல வர வில்லன்ஸும் ரெஜிஸ்டர் ஆகும். அது நீங்க பண்றீங்க அப்படின்னும் போது இன்னும் இதுல என்ன ஸ்பெஷலா இருக்க போகுதுன்றது. இல்ல எனக்கு இந்த படத்துல வில்லன்னா எப்பயுமே ஒரு விஜய் மில்டன் சார் அப்படி ஒன்று பண்ணுவார். அப்படி இல்ல. ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் ஒருத்தர் வில்லன் ஒரு நெகட்டிவ் ஷேட்ல காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு ஃபயரா ஒன்று மாறும். அது இல்ல 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 நான் கோலிஸோட நானும் பார்த்திருக்கேன். அது ஒரு தனி உலகம். சீரீஸ்ங்கிறதுனால நானும் ஃபர்ஸ்ட் என்னை கூப்பிடும் போது கோலிஸோட நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு தான் போனேன். பட் அவர் இன்னொரு வேர்ல்டை கிரியேட் பண்ணியிருக்காரு. சீரீஸுங்கிறதுனால ஒரு காசிமேடு, அங்க இருக்கிற ஒரு ஹார்பர், அதை டாமினேட் பண்ணி கண்ட்ரோல் பண்ற ஒரு கேங்ஸ்டரா தான் என்னை போர்ட்ரே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த வேர்ல்டும் கோயம்பேடு கோலிஸோட பசங்க இருக்க வேர்ல்டும் மர்ஜ் ஆகுறது தான் இந்த சீரீஸோட கான்செப்டே. அந்த வகையில் என்னோட ரோல் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். போர்ட்ரேலும் ரொம்ப அக்ரெசிவாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் புதுசாக இருந்தது ராவா நடிக்கிறது. அண்ட் ரெண்டாவது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்த விஷயம் வந்து நம்ம விஜய் மில்டன் சாரோட ப்ராக்டிஸா என்னன்னு தெரியல. இந்த பர்டிகுலர் படத்துல யாருக்குமே டைலாக்ஸ் கொடுக்கல. ஓகே. ஆன் ஸ்பாட் தான். ஆன் ஸ்பாட்ல வார்த்தைகளை மட்டும் சொல்லி இந்த மாதிரி லைன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிக்கங்க, ஃபார்ம் பண்ணிக்கங்க சார், நீங்க ஃப்ரீயா நடிங்க. ஃபர்ஸ்ட் டே எல்லாம் கொஞ்சம் அப்படி திருன்னு முடிஞ்சு டைலாக்ஸ் நம்மளே பேசணுமா, என்ன பேசுறது, எப்படி பேசுறது, ஏன்னா கியூஸ் கொடுக்கணும், மற்ற நடிகர்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும் அப்படின்னா இல்ல சார் பண்ணுங்க. 1 or 2 days கொஞ்சம் கன்ஃபியூஷன், கொஞ்சம் ஹர்டில்ஸாக இருந்தது. பட் அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோ பிடிச்சி எடுத்துக்கிட்டோம் எல்லாரும். இந்த சேரன் சாராக இருக்கட்டும், புகழ் தம்பியாக இருக்கட்டும், பேசி பண்ணிக்கிட்டோம். பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம டப்பிங்னு போய் பார்க்கும்போது எப்பவுமே டப்பிங்ல ஸ்கிரிப்ட் இருக்கும்னா நம்ம மிஸ் பண்ணியிருந்தாலும் அதை படிச்சு இல்லை நம்ம பேசினது தான் எழுதிட்டாங்க. எழுதிட்டாங்க கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம தானே பேசணும், நம்ம ஞாபகம் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது என்னன்னா சின்ன சின்ன டைமிங்ஸ்லாம் ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு. இப்போ ஆனஸ்டா சொல்லணும்னா நான் ஒருத்தட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த மறந்துருப்பேன். அதை எடுக்கிறதுக்கு அந்த மெமரியை ரீகலெக்ட் பண்றதுக்கு நான் வந்து இதெல்லாம் பண்ணிருப்பேன். ஓகே, அதெல்லாம் அது ஒரு லாங்குவேஜா அமைஞ்சிருச்சாங்க. சும்மா அப்படியே டே நான் சொல்றது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் வந்து அந்த டைமிங்கும் சரி அந்த ஸ்பேஸும் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப யதார்த்தமா கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா அமைஞ்சிருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சரி விஜய் மில்டன் சார் சொன்னது கொஞ்சம் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீலிங். அந்த இன்னொரு ஒரு பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு நீங்க இது வரைக்கும் ஏ ரேட்டடா எதுவும் நடிச்சது இல்லைன்னு நினைக்கிறேன். இது வந்து 16+. ஆக்ஷனுக்காக தான் இதுன்றது ஆக்ஷனா தான் இருக்கும் தவிர எனக்கும் இந்த அடல்ட் ஓரியன்டா இருந்தா சத்தியமா நானும் பண்ண மாட்டேன். ஆக்ஷனுங்கிறது வந்து யூஸ்டு தானே, பீப்புள் ஆர் யூஸ்டு டு ஆக்ஷன். எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணுவாங்க. கன் இருக்கும், கொலை நடக்கும், வெட்டுறது குத்துறது எல்லாமே கொஞ்சம் இதாக தான் இருக்கும். அபவ் த லிமிட் இருக்காது. எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கும். கொஞ்சம் வார்த்தைகள் கொஞ்சம் ஹார்ஷா இருக்கும். சீரீஸ்ங்கிறதுனால அதுல பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஓகே, சூப்பரா வெயிட்டிங் அந்த ஒரு வெர்ஷன் உங்களை பார்க்கறதுக்கு. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல கோட் ரிலீஸ் ஆயிருந்ததுனா வெங்கட் பிரபுவோடைய ரிலீஸ் ஆகாத படங்களோட லிஸ்ட் பாத்தீங்கன்னா அது பார்ட்டினா. ஆமா, அது அதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃபன் லவ்விங் ஃபிலிம்பா நல்லா வந்திருக்கு அந்த படம். என்ன ஒரு பிரச்சனைனா அந்த ஒரு ஐலண்ட் பிஜில ஷூட் பண்ணதுனால அந்த கவர்மெண்ட் ஆக்சுவலா எங்க கண்ட்ரில ஷூட் பண்ணி எங்க கண்ட்ரி விசிபிலிட்டி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து we will give back certain percentage of rebate ன்னு சொல்லியிருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி என்ன ஆயிடுச்சுன்னா அந்த படத்தை ஷூட் பண்றது வந்து 18 நினைக்கிறேன், இம்மிடியேட்டா கோவிட் அட்டாக், வேர்ல்டே ஷட் டவுன் ஆயிடுச்சு. இப்போ அந்த கண்ட்ரியில வந்து ஏதோ பினான்சியலா பெரிய ப்ராப்ளம்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. ஏன்னா அது ஒரு ஸ்மால் கண்ட்ரி, ஃபிஜிங்கிறது ஒரு ஐலண்ட் தான். பினான்சியலா ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. ரெண்டாவது வந்து சின்ன சின்ன ரூல்ஸ் எல்லாம் மாறி இருக்காங்க ஆஃப்டர் கோவிட். எல்லா இடத்துலயும் மாறி இருக்கு. இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே கோவிடுக்கு அப்புறம் மாறி இருக்கும்போது ஒரு கண்ட்ரில மாறாத அந்த ஒரு ஹேர்டில்னாலதான் அந்த படத்தோட ரிலீஸ் கொஞ்சம் டிலே ஆகுது.
பட் நான் கடைசியா சிவா சாரை மீட் பண்ணி கேட்கும் போது கண்டிப்பா ஷாம் இந்த வருஷத்துக்குள்ள அதை ரிலீஸ் பண்ணிடுவேன், தியேட்டர் ப்ராமிஸ் பண்ணல, அது எப்படியாவது ஓடிடிக்காவது கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்டு இப்போ நீங்க சொன்னீங்களா ஒரு பிரேக்னு, அப்ப ரீஷூட் போக வாய்ப்பு இருக்கானா படமா? எதை பார்ட்டி ரீஷூட்லாம் பண்ண முடியாது. இல்ல, நான் இந்த கோவிட்ல ஒரு பிரேக் இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. படம் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கு அப்புறமா படம் முடிச்சுட்டு கோவிட் வந்ததுக்கு என்ன ப்ராப்ளம்னா அவங்க ஃபண்ட் கொடுக்கணும்ல, ஃபண்ட் ரிலீஸ் பண்றதுக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம், அவங்க எல்லா இன்டர்வியூஸும் பார்க்கும்போது ஒரு இன்டர்வியூ பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சுன்னா இந்த 2 குதிரை. அப்ப ஏன்பா அது இல்ல ஏதோ தெரியாம பேசி இல்ல, நான் எனக்கு என்னன்னா இப்போ நம்ம வந்து நார்மலா ஒரு ஏதோ மனசுல வைக்காம நம்ம ஒண்ணு பேசுறோம், அது நார்மலா தான் நம்ம பேசுறோம். ஆனா அது வெளியில வந்ததுக்கு அப்புறமா அது ஒரு சோசியல் மீடியால வேற ஒரு பேசும் பொருளா மாறுதுன்னும் போது ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அது எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணுது எனக்கு அது தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு கலோக்கியெல்லாம் பேசும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது சின்னதா கலோக்கியெல்லாம் பேசுவோம், நம்ம வார்த்தைங்களும் அப்படி வரும். அந்த வகையில ஒரு விஷயத்த சொன்னதான் கொஞ்சம் அப்படியே ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. பட் அந்த மாதிரிலாம் தளபதி என்கிட்ட சொல்லல. நான் சொன்ன விஷயம் வார்த்தை அப்படி வந்துருச்சு தவிர அண்ணாஸ் காட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஆல் த ஹீரோயின்ஸ் அண்ட் எவ்ரிபடி. ஸோ அவர்லாம் அப்படி பேச மாட்டாரு. நான் பேசும்போது ஜாலியா பேசிட்டேன், அப்படியே டக்குன்னு பேசிட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க அதெல்லாம் நீங்க ஏன் சீரியஸா எடுத்துக்கீங்க, சும்மா ஒரு கலோக்கியெல்லாம் நீங்களும் பேசுவீங்க, நானும் அப்படி கண்டிப்பா எல்லாருமே இப்போ ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு ஒண்ணு மாட்டாதான்ல தேடிட்டு இருக்காங்க லென்ஸை வச்சுக்கிட்டு, அதுல மாட்டினதுதான். ஆனா அதெல்லாம் கண்டிப்பா. அண்ட் அதே மாதிரி இப்போ ஜீவா சார் ஒண்ணு பாத்தீங்க, அவர் பாவம் அவரு நல்ல மனுஷன், அவன் நல்ல ஜாலி டைப், அவன் யாருக்கு வம்புக்கும் போக மாட்டாரு. எஸ்பெஷலி என்னோட ரிலேஷன்ஷிப் ஜீவாவோட ரொம்ப ஜாலியா இருந்திருக்கு, ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட் பர்சன். என்னை எப்போதும் பார்க்கும் போதெல்லாம் ஃபேமிலி, டாட்டர், ஒய்ஃப் இதான் அவங்க உலகம் இல்ல, செம்மவெல்லாம் ஷாம் அப்படியே இருங்க. நான் அதாவது ஐ டோன்ட் மிங்கிள். ஓகே, நான் என்னோட பர்சனல் லைஃப் வேற. என்னை ஒரு 2-3 தடவை பார்த்துருக்காப்ல, நிறைய கிட்ஸோட எல்லாம் சுத்தின்னு இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸோட கிட்ஸ் எல்லாம் என் கூட தான் சுத்துவாங்க, என் டாட்டரும் என் கூட தான் இருப்பேன். அதை பார்த்துலாம் சொல்லியிருக்காப்ல, ஒய்ஃபு கிட்ஸ்ல ஜாலி, நோ டென்ஷன் அப்படின்லாம் பேசும்போது, ஆமாப்பா இதுதான் நம்ம வேர்ல்டு, ஒரிஜினல் வேர்ல்டு இதுதானே. கண்டிப்பா ப்ரொஃபஷனுங்கிறது தான் என்னோட ஆக்டிங். அப்படிலாம் வெரி சிம்பிள் ஃபன் லவிங் பர்சன். எனக்கு என்னடானா இப்ப நம்ம இண்டஸ்ட்ரியில ஒரு விஷயம் நடக்குது, இல்ல நம்ம ஆக்டர்ஸ் மத்தியில ஒரு விஷயம் நடக்குது, நீங்க என்கிட்ட கேட்டா நான் அதுக்கு பொறுப்பா பதில் சொல்லுவேன். வேற ஒரு இண்டஸ்ட்ரியில நடக்கிற விஷயத்த எனக்கு என்ன ஏதுன்னே தெரியாத ஒருத்தன்ட்ட போய் நீங்க கேட்டுட்டே இருந்தீங்கன்னா சம்பந்தமே இல்லையே. இல்ல ஒரு அதுக்கு ஆன்சரும் பண்ணிட்டாரு, திருப்பி திருப்பி அதே கேட்டா ஏதோ ஒரு வார்த்தையை விட்டாருன்னு நினைக்கிறேன். பட் ஜீவா இஸ் பேசிக்லி நாட் லைக் தட். ரூடாவோ இல்ல ஷ்ரூடாவும் கிடையாது. வெரி சிம்பிள் ஃபன் லவிங். யார் பிரச்சனையும் போகக்கூடாதுப்பா, ஜாலியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆள் தான் ஜீவா. அண்ட் உங்களுடைய படங்களுடைய ஃபிலிமோகிராஃபி பார்க்கும்போதுனா அதுல நிறைய ரிப்பீட் ஆன ஹீரோயினா ஸ்னேகா மேம். ஸ்னேகா வந்து ஏபிசிடி, ஏனிலும் பாலகா இருக்க, நந்தன். நந்தனா அது ஒரு போஸ்டர் ஒண்ணு பார்த்தனா, ரிலீஸ் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல 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 இது இன்பா. இன்பா அது ஓகேண்ணா. இன்னும் நந்தன் ஒண்ணு பார்த்தனா. நந்தன் நான் இல்லப்பா, சசிகுமார். அது தெரியும்ண்ணா, ஆனா உங்களுடைய இல்ல 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 3 படம் தான். ஓகே, ரைட் ரைட். அது மறுபடியும் இப்ப கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல நடிச்சிருக்காங்க. ஆமா, நீங்க பேசுனீங்களாண்ணா? அண்ணன்ட்ட பேசினேன். என்ன சொன்னாருண்ணா? அண்ணன் ஹாப்பியா இருந்தாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஜீவன் கேரக்டர் பர்டிகுலரா. எக்ஸ்பெரிமெண்ட்ல இருந்தா கூட அண்ணன் தூக்கி நிப்பாட்டிட்டாப்ல. பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், டெலிவரி லுக்கா இருக்கட்டும், ஒரு பயம் இல்லாம இவன் ஏதோ டிஏஜிங் சொல்றான், என்ன பண்ண போறான் அப்படிலாம் இல்லாம நம்ம யாருன்னு தெரியும் நம்மளுக்கு, நீ என்ன பண்ணுப்போ அப்படின்னு சொல்லி ஒரு தைரியமா எடுத்து பண்றது வந்து பெரிய விஷயம். என்டர்டெய்னிங்கா இருந்தது. அண்ட் டுடே பெரிய கலெக்ஷன் நடந்துட்டு இருக்குப்பா. ஸோ தளபதி இஸ் ஆல்வேஸ் அ லயன் தான். அண்ட் உங்களுடைய ஃபிலிமோகிராஃபிலனா இந்த படம்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி ஏதாவது ஒரு படம், ஒரே ஒரு படம் இது வந்து கண்டிப்பா நான் எதுவுமே மிஸ் பண்ணது இல்லப்பா. ஒரே ஒரு படத்தை வந்து நான் கொஞ்சம் டவுட்டா கேட்டேன், என்னங்க அசால்ட்டா சொல்றீங்க, இந்த ஒரு பொண்ணு வெளியே போனா அவ மாதிரியே இன்னொரு பொண்ணை பார்த்தா என் மாதிரியே இருக்கு அப்படின்னு, நானும் ஹார்ட் அட்டாக்ல செத்துருவாங்க நான் வெளியில போகும்போது இன்னொரு சாம பார்த்தா அப்படின்னு சொல்லி ஒரு படத்தை வேணான்ட்டேன். அதுதான் அது கொஞ்சம் நல்லபடியா போச்சு. என்னன்னா பார்த்திபன் கனவு. இன்னொரு ஒரு ட்விஸ்ட் என்னன்னா அதுலயும் ஸ்னேகா இருக்காங்களா? ஸ்னேகா இருக்காங்க. ஆமா, அந்த 2வது பொண்ணு ஸ்னேகா தான். அது கருப்பழனியப்பன் சார் சொல்லும் போது
சார் இப்போ நீங்க என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து கீழே இறங்கி உங்க காருக்கு போகும்போது இன்னும் கருப்பு பண்ணா என்ன பண்ணுவீங்க? ஏய் ஏன் மாதிரியே இருக்கிற மச்சான் நீ அப்படியே சொல்லிட்டு போவேன். ஏய் அவனை புடியுங்க அம்மா நம்ம மாதிரியே வாங்க இருக்கும். ஏன் மாதிரியா அந்த டவுட்ல அந்த படத்தை விட்டேன். அந்த ஒரு படம் தான். மற்ற தடவை நிறைய நோ சொல்லியிருக்கேன், அந்த படங்கள் வந்திருக்கு. ரிக்ரெட் ஒன்றும் இல்லை பிரதர், நோ ரிக்ரெட்ஸ். அண்ட் மறுபடியும் இப்போ 6 கேண்டில்ஸ் மாதிரி வேற படங்கள் வருது, நம்ம வெயிட் லாஸ் பண்ணி வெயிட் இன்க்ரீஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி இருந்தானா டைமும் இப்போ நிறைய ஒரு தேவைப்படுத்தலாம். இதெல்லாம் தாண்டி நம்ம மறுபடியும் அந்த கேரக்டர் பண்ணலான்ற மாதிரி நீங்க பண்ணுவீங்களா? இல்ல இப்போ நான் பிளான் பண்றது கம்ப்ளீட்டா ஒரு இந்த கீழே இறங்கி இந்த லுங்கி கட்டி ஒரு ரோல் பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும். அதுதான் 25th இயர் 2025ல ஓன் ப்ரொடக்ஷன்ல பிளான் பண்றேன். ஏன்னா அது நான் பண்ணல. ஓகே, போலீஸா நடிச்சாச்சு, இப்போ கேங்ஸ்டர் நடிச்சாச்சு, அப்புறம் ட்ரக் அடிக்டா நடிக்கணும், அதான் நடிக்கும், இதை லவர் பாய் எல்லாம் பார்த்தேன், பண்ணியாச்சு. எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே எனக்கு ரொம்ப ஆசை. இன்ஃபேக்ட் பருத்தி வீரன், அதுக்கப்புறம் அதான் கார்த்தி அதை அழகா பண்ணுவாப்ல. இந்த மாதிரி ஒரு காமெடியும் இருக்கும், ஆக்ஷனும் இருக்கும். இல்ல நான் சொந்தமா பேசிக்கா திருப்பத்தூருங்கிறதுனால நான் ஊர் பக்கம் போனா அப்படிதான் சுத்திட்டு இருப்பேன். அந்த நம்மள வந்து சீரியஸா இது வரைக்கும் உங்களை எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா நீங்க ஒரு பெங்களூர் காய், இங்க வந்து நீங்க நினைக்கிறீங்க. அதுதான் சொல்றேன், பத்திரக்கார பெரிய வம்பா இருக்குது. நான் சொன்னேனா நீ ஏன் என்ன நினைக்கிற? இல்ல நீங்க உங்களை பார்த்தா எப்படி தெரியுது, நீ தானா நினைக்கிற. சோ நான் ஊர் சைடு போகும்போது இந்த மாதிரி கபடி ஆடுறது, அப்புறம் அந்த அங்க இருக்கிற ஒரு குளத்துல போய் நீச்சல் அதான் ரெகுலரா இருக்கும். ஓகே, அந்த மாதிரி ஒரு படம் பண்ணும் அப்படின்னு சொல்லி மேபி அந்த படத்தையே திருப்பத்தூர்ல ஷூட் பண்ணாலும் பண்ணுவேன். சூப்பர். நம்ம ஒரு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நம்ம மக்கள் எல்லாத்தையும் ஒத்துழைத்து பண்ணுவாங்க. அண்ட் ரீசெண்டா இன்னொரு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் தமிழ் சினிமால என்னன்னா கண்டென்ட் ஓரியன்டா படங்கள் நல்லா நிறைய பேசப்படுறாங்க. எக்ஸாம்பிள் இந்த கொட்டுக்காளி, அப்படிப்பட்ட படங்களும் இங்க பெரிய அளவுல பேசப்படுறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க கிராமத்து படமா பண்ணணும் அப்படின்றதுனால அப்படி ஒரு ஸ்டைல ட்ரை பண்ணலாம்னு இப்ப யோசிச்சிருக்கீங்க? முழுக்க முழுக்க எனக்கு அந்த மாதிரி எனக்கு என்னமோ தெரியல. அது வந்து ஒரு 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 ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டு படம் பண்றாரு, நம்ம வந்து ஃபெஸ்டிவல்ஸ் டார்கெட் பண்றது எந்த வகையில பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. பேசிக்கலி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு 4 to 5 crores கொடுக்குறாருன்னா, ஒரு 5 crores நீ ஒரு 1 கோடி ப்ராஃபிட் பண்ணி கொடுக்காம இருந்தா கூட பரவாயில்ல. அந்த 5 கோடியை 3.5 கோடி 4 கோடின்னு பண்ணிடாது. ஏன்னா உன்னை நம்பிதான் கொடுத்துருக்கான். இப்போ சமீபத்துல என்னன்னு தெரியல, கொஞ்சம் இந்த ஃபெஸ்டிவல் கிரேஸ்ல இருக்காங்க நிறைய பேர். அதனால படங்கள் என்ன ஆகுதுன்னா 1 வருஷம் டிலே ஆகுது ரிலீஸுக்கு. ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் அந்த ஃபெஸ்டிவலுக்கு போகணுன்றாங்க. எதுக்கு நீ ஃபெஸ்டிவலுக்குலாம் போகணும் எனக்கு புரியலையே. இல்ல மக்கள் கை தட்டி அதுதான் ஒரு பிகெஸ்ட் அவார்டு டிக்கு மக்கள் ஓகேனா, அதோட பெரிய ஆஸ்கரே செகண்ட் தான். கண்டிப்பா ஆஸ்கர் அவார்டு வாங்கி என்ன பண்ண போற? சும்மா வீட்டுல இருக்கு. ஆனா நீ ஒரு படம் எடுத்து உன் தயாரிப்பாளர் கூப்பிட்டு சந்தோஷமா கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு லாபத்தை சம்பாரிச்சு கொடுத்துறாரு, தம்பி உனக்கு இன்னொரு படம் பண்ண, இதோட பெரிய அவார்டு என்ன இருக்கு? அப்புறம் இப்ப போற ஃபெஸ்டிவல்ஸ் கூட பாத்தீங்கன்னா யாரோ தயாரிக்கிறாங்க, யாரோ டைரக்ட் பண்ணி நீனே தயாரிச்சு நீனே எடுத்துட்டு போன்றேன். ஃபெஸ்டிவல் நீ போகணும்னா நீ தயாரிச்சு எடுத்துட்டு போ. நீ அடுத்தவங்க பணத்துல ஃபெஸ்டிவல் எல்லாரும் ஃபெஸ்டிவல் அனுப்புறாங்கப்பா, எனக்கு புரியல. அது பெஸ்ட் அவார்டு ஃபர்ஸ்ட் ஷோ ஆடியன்ஸ் பார்த்து தரமான படங்க சூப்பரா இருக்குன்னா அதுதாங்க பெஸ்ட் அவார்டு இந்த வேர்ல்டே. சோ எனக்கு இந்த அவார்ட் பிலிம்ஸ்லாம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்ல. அவார்டு கிடைச்சா நல்லா இருக்கும். ஒரு படத்தை நடிச்சோம், நல்லா நடிச்சிருக்கான்னு சொல்லி ஒரு ரோலுக்கு அவார்டு கிடைக்கிறது வேற விஷயம். அவார்டுக்குன்னே படம் பண்ண சொன்னா நான் பண்ண மாட்டேன். நீங்க இந்த வடச்சென்னை அப்படின்னு சொன்னீங்களா, எனக்கு டக்குன்னு என்ன ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா வெற்றிமாறன் அப்படின்னாலே இந்த வடச்சென்னையோடைய ஞாபகம் வரணும். சப்போஸ் நீங்க அவங்க யூனிவர்ஸ்ல இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஒரு கற்பனை வந்துதான். நீங்க எப்பயாவது அப்படி யோசிச்சிருக்கீங்களா? நல்லாதான் இருக்கும், பட் எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் அந்த ஷேடு கொடுக்கும். ஓகே, பட் நான் வேற மாதிரி ஒரு பண்ணிருக்கேன்னு வைங்களேன். ஓகே, ரொம்பவும் என்னோட ஒரு ஸ்டைல் இருக்குல்ல, அதை மிங்கிள் பண்ணி ஒரு ஒரு அக்ரெஷனை காமிச்சிருக்கேன். அதுல நம்ம சிக்னேச்சர் நம்மளோட இதுவும் பாடி லாங்குவேஜ் இருக்கணும். அதே நேரத்துல நான் ஒரு சம்பவம் பண்ண போறேன் அப்படின்னா அது இருக்கும், அப்படி அந்த கிரிப்ல இருக்கும் அப்படின்னு ஒரு போர்ட்ரேல் கொடுத்துருக்கேன்.
அடுத்தடுத்து லைன் அப்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமா? அஸ்திரமன் ஒரு படம் முடிச்சுட்டு ரெடியா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தீபாவளிக்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்றதுக்கான பிளான் போயிட்டு இருக்கு. அரவிந்த்ங்கிற ஒரு புது டைரக்டர் தான் அந்த படம் பண்ணியிருக்காப்புல. ஃபுல் அண்ட் ஃபுல் கொடைக்கானல்ல ஷூட் பண்ணோம். புது டீம். நான் ஆக்சுவலா ஓகேன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எல்லாம் படிச்ச பசங்களா இருந்தாங்க. இவங்க எப்படி இந்த படத்தை எடுக்க போறாங்கன்னு ஒரு டவுட்டு. ஆனா சத்தியமா சொல்றேன், 28 நாள் எனக்கு ஷெட்யூல் போட்டு கொடுத்தத அப்படியே 28 நாள்ல முடிச்சாங்க. அப்புறம் வி கேம் டு சென்னை, ஒரு 12 days ஷூட் பண்ணோம். பிளானிங்கா இருக்கட்டும், எக்ஸிகியூஷனா இருக்கட்டும், அப்புறம் கம்போசிங் ஆஃப் ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த டீம் வந்து பயங்கரமா பண்ணாங்க. அரவிந்த்ங்கிற ஒரு சூப்பர் டைரக்டரா வருவான். கூட ஒருத்தர் இருக்கான் ஜகன், அவன் தான் ரைட்டர். அவங்க 2 பேரும் டியோ சூப்பர். அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படம் எல்லாம் வந்திருக்கு. இன்னொன்னு வந்து இப்போ விஜயாதிராஜ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாரும், நம்ம எல்லாருக்கும் தெரியும், நடிகனா இருந்தாப்புல, ஆங்கரா இருந்தாப்புல, படம் நடிச்சிட்டு இருக்காரு. புத்தகம்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணாரு. அவர் டைரக்ஷன்ல இப்போ ஒரு படம் நொடிக்கு நொடின்னு போயிட்டு இருக்கு. சூப்பர். அதுல ஃபுல்லா கஞ்சா அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஃபுல் ஃபிலிம் கஞ்சா அடிச்சுக்கினே இருப்பேன். ஆனா ஏன் இந்த வேர்ல்டுக்குள்ள இருக்கேன், ஏன் கஞ்சா அடிக்கிறேங்கிறதுக்கு பின்னால ஒரு ஸ்டோரி இருக்கு. அது ஒண்ணு. இப்போ கம்மிங் 20th வந்து நம்ம துரை செந்தில் டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்கப்பேன். கருடன் பார்த்தேன். லெஜெண்ட் தானா? லெஜெண்ட். சூப்பர். சூப்பர் ஸ்டார். கங்க்ராச்சுலேஷன்ஸ். போய் அண்ணாச்சியோட நடிக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட். எனக்கு தெரிஞ்சு நான் கருடன் பார்த்துட்டு செம்மையா பண்ணியிருக்காருல்ல அந்த டைரக்டர். பா, எல்லாரையும் கரெக்டா யூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஓவராகவும் இல்லாம கம்மியா இல்லாம மீட்டர் எல்லாரையும் மெயின்டைன் பண்ணி ஒரு அழகான கதையை எடுத்து சொல்லி வெற்றி. இப்படிலாம் யோசிச்சு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு கால் அப்படி துரை செந்தில் பேசுறேன், மீட் பண்ணணும். ஏய், ஷாமுக்கு தான் ஃபோன் பண்றியா? வந்தாரு. இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் சார், நீங்க இந்த சைட்ல இந்த ரோல் பாசிட்டிவ் தான், ஹீரோ ரோல் தான். அது ஒரு ஹீரோ இந்த மாதிரி தூத்துக்குடியில பேஸ் பண்ணி எடுக்க போறோம். நான் எக்ஸைட்மெண்ட்லயே சொல்லிட்டேன், சார் நான் படம் பார்த்துட்டு புலம்பிட்டு இருந்தேன், இவரோடலாம் ஒர்க் பண்ணணுன்ட்டு நீங்களே வந்துருக்கீங்க, நான் ஏன் சார் வேணான்னு சொல்ல போறேன். கொஞ்சம் நல்லா ஒரு படமா பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கோ ஆன் தி செட்ஸ். சூப்பர். வெயிட்டிங். அது கண்டிப்பா ஒரு பெரிய ரிலீஸா இருக்கும்ன்றத சந்தேகம் வேலை. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. லவ் யூ. என்னது அது? ஆஸ்கர் நமஸ்கார். தேங்க்யூ.